நடிகர் விக்ரம் முதல் படத்திலிருந்து இன்று வரை அவரது இந்த தேடலும் அர்ப்பணிப்பும் கொஞ்சம் கூட குறையல. சினிமாவை அவ்வளவு தூரம் நேசிப்பவர். தற்போது அவர் தங்கலான் படத்துல அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பையே செலுத்தி நடிப்பால அசர வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படத்தின் வெளியீட்டை ஒட்டி பத்திரிகையாளர்கள் சந்திப்புகளில் பங்கேற்று வருகின்றனர் படக்குழுவினர். அந்த வகையில மதுரையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஒருவர் விக்ரமிடம், ஒவ்வொரு முறையும் சிறந்த நடிப்பை கொடுத்து அசர வைக்கிறீங்க, ஆனால் விஜய், அஜித், சூர்யாவுக்கு இருக்கும் ரசிகர்கள் பட்டாளம் உங்களுக்கு குறைவாக இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த நடிகர் விக்ரம், என்னோட ரசிகர்கள் பட்டாளம் பற்றி உங்களுக்கு சரியாக தெரியல. தங்கலான் படம் வெளியாகும் போது தியேட்டருக்கு வந்து பாருங்க. என் ரசிகர்கள் பட்டாளம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். டாப் 3, 4, 5 என்ற நம்பர் கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது. அது பற்றி எனக்கு கவலையும் இல்லை. சினிமாவை நேசிக்கும் அனைவரும் தன்னுடைய ரசிகர்கள் தான். தூள், சாமி போன்ற படங்களை ரசிகர்கள் ரொம்பவே ஈர்த்துச்சு. அது போன்ற படங்களும் எனக்கு பண்ண தெரியும். ஆனால் சினிமாவில் என் தேடல் என்பது வேறு. புது புது பரிமாணங்கள்ல புது புது கதைகளை நடிப்பது, நம்முடைய சினிமாவை உயர்ந்த தளத்திற்கு எடுத்து செல்வது வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. என்னுடைய படங்கள்ல குறை சொல்லும்படி நான் நடிச்சிருக்கவே மாட்டேன். ராவணன் படம் ஹிந்தியில எடுத்து சரியா ஓடல. இருந்தாலும் எங்கள் வீட்டில் ராவணன் படம் தான் என்னுடைய சிறந்த படம் என்று கூறுவாங்க. இப்போது தங்கலான், வீர தீர சூரன் என ஒவ்வொரு படத்தையும் என் சினிமா வாழ்வின் சிறந்த படங்களாக தொடர்ந்து முழு அர்ப்பணிப்புடன் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய சினிமாவை அடுத்தடுத்த தளத்திற்கு கொண்டு செல்ல நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் எனது பாணி. எனக்கான ரசிகர்களை நீங்கள் தியேட்டருக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். விஜய், அஜித், சூர்யா அளவிற்கு எனக்கு ரசிகர்கள் இல்லை என்று சொல்கிறீர்கள். ஒரு நாள் இதே கேள்வியை நீங்கள் அவர்களிடம் கேட்பீர்கள் என்று பதிலளித்துள்ளார். இது தொடர்பான காணொளி சமூக வலைதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.